தனி தெலுங்கானா மசோதாவுக்கு எதிராக சீமாந்திரா பகுதியில் 3வது நாளாக சனிக்கிழமை அன்றும் முழு அடைப்பு போராட்டம் தொடர்ந்ததால் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டது. லோக்சபாவில் தனி தெலுங்கானா மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதற்கு ஆதரவாகவும் ஒன்றுபட்ட ஆந்திராவை வலியுறுத்தியும் ஆந்திராவில் போராட்டங்கள் நடந்து வருகின்றன. மசோதா தாக்கல் செய்வதற்கு முன்பே சீமாந்திராவில் வியாழனன்று முழு அடைப்பு போராட்டம் துவங்கியது. பார்லிமெண்டில் சீமாந்திரா பகுதியைச் சேர்ந்த எம்பிக்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து முழு அடைப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டது. அத்துடன் லோக்சபாவில் இருந்து 16 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்தும் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடந்தன. மற்ற பகுதிகளைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்பிக்களும் ரகளை செய்த நிலையில் சீமாந்திரா பகுதி எம்பிக்களை மட்டும் சஸ்பெண்ட் செய்துள்ளதாக பல்வேறு கட்சியினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சனிக்கிழமை அன்று நடந்த முழு அடைப்பு போராட்டத்துக்கு ஜெகன்மோகன் ரெட்டியின் YSR காங்கிரஸ் கட்சியும் தெலுங்கு தேசம் கட்சியும் ஆதரவு தெரிவித்திருந்தன. இதனால் 3வது நாளாக சீமாந்திரா பகுதியில் இயல்பு நிலை முடங்கியது. வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டு கல்வி நிறுவனங்கள், வணிக வளாகங்கள், வர்த்தக நிறுவனங்கள் போன்ற அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்தன. பல இடங்களில் சாலைகளை மறித்து தடைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன.